அனைவருக்கும் வணக்கம். கார்ட்டூனிஸ்ட் பாலா அப்படிங்கிற நபர் வழக்கறிஞர் சங்கரர்கள் வச்சு ஒரு இன்டர்வியூ வந்து எடுத்துருக்காருங்க. அந்த இன்டர்வியூ முழுசாக நான் பார்த்தேன். ஒரு 40 நிமிஷத்துக்கிட்டே ஃபுல்லாக பார்த்தேன். அந்த இன்டர்வியூ பார்த்தோன்னே எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, ஏன்னே உனக்கு வந்து அவ்வளோ ஒன்றுமோ சீமான் அவர்கள் மேலே, நாம் தமிழர் கட்சி மேலே, நாம் தமிழர் கட்சி இழுக்கக்கூடாதுங்க, நாம் தமிழர் கட்சி அழிஞ்சு போயிடணுங்க, அப்படி ஒரு மனநிலை கொண்டவர் எப்படி இருப்பாரோ அதே மாதிரி உட்காந்து கேள்வி கேட்டுருக்காப்புல. இவர் கேள்வி கேட்குறாப்புல, சீமான் அவருக்கு டாக்குமெண்டெல்லாம் பார்த்தீங்களா, சீமானோட டாக்குமெண்ட் வந்து திமுகவிட்ட வந்து இருக்கான். அதனால தான் சீமான் வந்து திமுகவோட சமரசம் பண்ணாராம். அந்த டாக்குமெண்ட் பற்றி வர உங்களுக்கு தெரியுமா? நீங்கள் ஒரு வழக்கறிஞரே, நீங்கள் தானே அவருடைய வழக்கெல்லாம் பார்த்துருக்கீங்கன்னு எப்படி கேள்வி கேட்குறாப்புல அவங்க. கேட்டால் இதெல்லாம் சமூக வலைதளங்களில் வந்து சீமானுடைய டாக்குமெண்ட் வந்து திமுகவுக்கு போயிடுச்சு, அதனால தான் சீமான் திமுக அடுவழிஞ்சு போயிட்டாரு அப்படின்னு சமூக வலைதளங்களில் சொன்னாங்களாம். அதை வச்சு ஒரு கேள்வி கேட்குறாராம். ஆனால் அதுக்கு அந்த மனுஷன் வழக்கறிஞர் சங்கர் வந்து தாவேக்காவுக்கு போயிட்டா கூட அந்த மனுஷனுக்கு ராயல் சொல்லிட்டுங்க. ஏன்னா இந்த மாதிரி வன்மத்தை கேட்கலங்க அவர். அது என்னுடைய தொழில், என்னுடைய எத்திக்ஸை நான் வந்து மீற மாட்டேன். என்னுடைய பர்சனல் கிளைண்ட் எனக்கு 1008 அவங்களுடைய பர்சனல் லைஃப்பில் எதை வேணால் சொல்லுவாங்க. ஆனால் நான் அதை வெளியே சொல்ல மாட்டேன். அப்படி வெளியே சொன்னால் என் தொழிலுக்கு செஞ்ச துரோகம் அப்படின்னு அந்த மனுஷன் சொல்கிறாருங்க. வழக்கறிஞர் சங்கர் வந்து சொல்கிறாரு. எனக்கு அப்படியே அந்த ஒரு சீனை மட்டும் பார்த்துட்டு எனக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்னா, ஏன் உனக்கு இவ்வளோ வன்மம், சீமானவர்கள் எப்படியாவது ஏதாவது ஒரு பாயிண்டில் சீமானை கேவலப்படுத்த முடியுமா அப்படின்னு அப்படி பார்த்துட்டு கங்கணம் கட்டிகிட்டு இருக்காப்புல. அதனால தான் கட்சி விட்டு வெளியே போனவங்களையா கூப்பிட்டு இன்டர்வியூ எடுக்கிறது. அப்படி தான் மூத்த பத்திரிகையாளர் வந்து அவர் ஏதோ ஒரு விஷயத்தில் இது பண்ணிட்டு இருக்காருன்னா, இவர் போய் அவரை போட்டு கொட்டைகிறது. ஏன் சீமான் ஏன் அப்படி பண்ணார் சொல்லுங்கள், சீமான் மாண்பு காட்டுறதுனால எப்படி காட்டலாம், அப்படி இப்படி நான் அந்த புடுங்கிறது, அதை கேள்வி கேட்டு புடுங்கிறது. அந்த மாதிரி தான் உட்காந்து நேற்றுக்கு வழக்கறிஞர் சங்கர் அவர்களை கேள்வி கேட்டு புடுங்குறாப்புல. அது உங்களுக்கு நெருக்கடி இருந்துச்சா, சீமான் ஏதாவது உங்களை திட்டாரா, சீமான் ஏதாவது உங்களை வச்சுட்டாரா, சீமானை பற்றி ஏதாவது ஒரு குறை சொல்லுங்கள், சீமான் வந்து ஏதாவது அதாவது அவர் வழக்கறிஞர் சங்கர் வாயிலேருந்து ஏதாவது ஒன்று வரணும். நாம் தமிழர் கட்சி தோல்வி காரணம் சீமானவர்கள் தான். சீமானவர்கள் தவறான முடிவு எடுத்துட்டாரு, சீமானவர்கள் வந்து விஜய் வந்து எதிர்த்து தவறான முடிவு, ஏதாவது ஒன்று அவர் வாயிலேருந்து வரணும். இதே மாதிரி தான் அந்த மூத்த பத்திரிகையாளர் வாயிலேருந்து ஏதாவது வரணும்னு சொல்லி அப்படியே கேள்வி கேட்டு, அது என்ன மாதிரியான ஒரு மனநிலைனே தெரிலங்க பாலாவுக்கு. அவர் சொல்ல மறுக்கிறாரு. இந்த கேள்விக்கு நான் பதில் சொல்ல மாட்டேங்கிறாரு. நாம் தமிழர் கட்சி நெருக்கடி இருந்துச்சா அப்படின்னா, எனக்கு எந்த நெருக்கடி இல்லைன்னு ஒரே வார்த்தையில் முடிச்சிட்டாருங்க. ஏன் போனீங்க அப்படின்னு கேட்கும்போது, திமுக வேணாம் அப்படின்ட்டு தாவேக்காவுக்கு மக்கள் ஓட்டு போட்டிருக்காங்க, மாற்றம் அப்படின்னு சொல்லி தாவேக்காவுக்கு ஓட்டு போட்டிருக்காங்க, எனக்கு அது பிடிச்சிருந்துச்சு, இந்த மாதிரி காசு கொடுத்தா பணம் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து ஓட்டு போட்டுறதெல்லாம் இருக்குது அப்படின்ட்டு அவர் வேறு ஏதோ காரணம் சொல்லிருக்கார். தாவேக்காவுக்கு போனதுக்கு அவர் பேசிட்டு போனோம். ஆனால் அவரை பிடிச்சி எல்லா கேள்விக்கும் உள்ளே முடக்கிறது. அப்போ சீமான மாற்றம்னு சொல்லி மக்கள் நினைக்கலையா? இப்படி அவர் எதுவுமே சொல்லணுன்னே இல்லை, சீமானை வந்து ஸ்டாலினை சந்திக்கிற அந்த மாண்பு எப்படி, அதை பற்றி பேசுங்க. இந்த ஒரு விஷயத்தை வச்சு தாயா ரொம்ப அப்படியே இது பண்ணுறாரு. அதாவது சீமான் ஸ்டாலினை சந்திச்சிட்டாருன்னு சொல்லி இவங்க பரப்புற அவதூறு இருக்குது. திமுக சீமானை வேலை போயிட்டாருன்னு இவங்க பேசுகிற பேச்சு இருக்குது. அதை பார்க்கும்போது உச்சகட்டமாக ஒரு கேவலமான ஒரு எண்ணம் கொண்டவங்க இவங்க அப்படின்னு நம்மளுக்கு வந்து அதை எப்படி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணதுன்னே நம்மளுக்கு தெரில. கொஞ்சம் விட்டோம்னா என்னென்ன வாயில் வரும்னே தெரில. அப்படிங்கிறதுக்காக தான் எல்லாம் அடக்கிட்டு உட்காந்து பேசுகிறேன். ஏன்னா நீங்கள் அந்த கமாண்டில் பாருங்களேன், நாம் தமிழர் கட்சிக்காரங்க எல்லாருமே ஏன் உனக்கு இவ்வளோ உண்மை தான் கேட்குறாங்க. அது வழக்கறிஞர் சங்கர் சொல்கிறாரு, சீமான் அவர்களை போய் ஸ்டாலின் அவர்கள் சந்திச்சதுக்கு அப்புறம்லாம் எந்த பாதிப்பும் இல்லை, ஒன்றும் இல்லை. அப்படி பார்த்தா சீமான் அவர்கள் ஸ்டாலின் ஆட்சி அமைச்சு 100ஆவது நாளை போய் பார்த்துட்டு நல்லா ஆட்சி அமைச்சிங்க தானே சொல்லிட்டு வந்தார். அதனால் அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்கிறார் வழக்கறிஞர் சங்கர். அவர் ஒரு வார்த்தை சொல்கிறான்னு வச்சுக்கோங்களேன், விஜய் அவர்கள் வந்து புரட்சி செஞ்சுட்டாரு, மக்கள் அறிவாளிகள் அப்படின்னா, இந்த ஆள் வந்துட்டு அப்போ சீமான் மக்களை முட்டாளுங்கிறாரு. இப்படி பாயிண்டை வந்து எப்படியாவது போட்டு ஏதாவது புடுங்கு சொல்லு நீ ஏதாவது சொல்லு, நான் அதை வச்சு தம்ப்ளைன் போடுறேன். எனக்கு தம்ப்ளைனுக்கு ஒன்றுமே இல்லை, சீமானின் மாண்பு அப்படின்னு ஒரு தம்ப்ளைன் வைக்கிறேன், அடுத்து சீமானின் டாக்குமெண்ட்னு ஒன்று வைக்கிறேன், ரகசியம் உடஸ்டார்னு வைக்கிறேன். அவர் பார்த்தா அந்த பேட்டியில் ஒன்றுமே இல்லை. உச்சக்கட்டத்துக்கு போய் அம்பாசமுத்திர சீமான் பொது வேட்பாளருங்கிறாரே அதிமுகவோட, அதுக்கு என்ன பதில்னா, அது இன்னும் அறிவிப்பு சீமானு சொல்லலை, யாரும் சொல்ல, வந்தால் பார்க்கலாம், அவங்க இடையத்தில் நிற்பாங்க தானே அப்படின்ட்டார். அவர் தாவேக்காவுக்கு ஏன் போனேன் அப்படிங்கிறத அவர் பேசிகிட்டு இருக்கார் வழக்கறிஞர் சங்கர். இவர் ஏன் நீ நாம் தமிழர் கட்சிட்டு வெளியே போன சொல்லு உனக்கு என்ன ரகசியம் தெரியும் சொல்லு, உன சீமானோட டாக்குமெண்ட்டு திமுக சிக்கிருச்சுன்னு தானே இப்படி சீமான் வந்து மாண்பு காட்டுறாரு, சொல்லு நான் பாயிண்ட் இப்படி பேசினேன், நீங்கள் ஏதாவது ஒன்று சொல்லுங்கள். இதே மாதிரி தான் பாரிசாலனை உட்கார வச்சுக்கிட்டு தேசிய தலைவர் அவர்கள் கொடுத்து பாரிசாலன் அப்படி பேசுகிறா. என்னென்னா அந்த எதிர உட்காந்துருக்க நபர் வந்து வன்மத்தை கேட்கும்போது இந்த பக்கம் இருக்க ரியாக்ஷன் அப்படியே மாறிடும். பாரிசாலன் அந்த மாதிரியான ஒரு நபர் தான்.
ஏன்னா ஒரு பேட்டியில் பாரிசாலன் சொல்கிறாரு, தமிழ்நாட்டில் வந்து தேசிய தலைவர் தெரிகிறாருன்னா அது காரணம் நாம் தமிழர் கட்சி சீமான் தான். 2009 காலகட்டத்தில் இங்கே தேசிய தலைவர் படத்தை வச்சா வழக்கு அப்படின்ற நேரத்தில் படத்தை வந்து வைக்க சொன்னவர், வச்சு தன்னுடைய பலாகையில் அடித்து வச்சவர், டிவியில் காட்டப்பட்டாங்க, அதெல்லாம் வந்து வச்சு எல்லாம் பண்ணவர் சீமான்னு சொல்லி சொன்ன பாரிசாலன் கார்ட்டூனிஸ்ட் பாலா இன்டர்வியூவில் போனோன்னே அப்படியே மாறுறாரு. சீமான்லாம் என்ன சீமான் வர்றதுக்கு முன்னாடி தெரியாதான்னு. ஏன்னா அந்த இடம், அந்த கார்ட்டூனிஸ்ட் பாலா அப்படிங்கிற நபர் அப்படி வந்து மண்டையை போட்டு உருட்டுறாப்புல, அப்படி வந்து அது திருப்பி சொல்லுங்கள் அந்த மாதிரியானதை இவர்கிட்ட போட்டு ட்ரீட் பண்ணுறாப்புல. எனக்கு ஒரு விஷயம் மட்டும் நல்லா புரியுதுங்க. நாம் தமிழர் கட்சிட்டு வெளியே போகிறாங்கன்னா அவங்க திருப்பி கட்சிக்குள்ளே வர்றதுக்கு ரெடியாக தான் இருக்காங்க. ஏதாவது ஒரு கோவத்தில் வெளியே போகிறாங்க, திருப்பி ரெடியாக தான் இருக்காங்க. ஆனால் இந்த மாதிரியான நபர்கள் தான் இடையில உட்காந்துக்கிட்டு திருப்பி வராத, நீ அப்படியே போயிரு. அப்படி போகிறதுக்கு என்ன, நீ ஏதாவது சீமானை பற்றி குறை சொல்லிடு, திருப்பி கட்சிக்குள்ளே உன்னை விட மாட்டாங்க. இதே மாதிரி தான் காளியம்மாக்கா பண்ணாங்க, இதே வேலையை தான் பண்ணாங்க. பண்ணது இவரே தான், இவரை மாதிரி ஆட்கள், பாரிசாலன் மாதிரி ஆட்கள் தான். அதே மாதிரி இந்த இப்போ போயிருக்க இந்த இப்போது அன்னை கலைஞர் வந்து போயிட்டார், அதே மாதிரி முத்துப்பாண்டியனா போயிட்டார். ஆனால் அங்கே ஒரு லேடி பார்த்தீங்கன்னா இரும்பான கார்த்தியனையே டார்கெட் பண்ணுது. இரும்பான கார்த்தியனை அதாவது அந்த பேர் வந்து இந்த கேண்டியா ஏதோ ஒன்று, அதை தாம் தமிழர் கட்சி ஆதரவாக இருந்துக்கிட்டு இஷ்டத்துக்கு வாயில் வந்தபடி தாவக்காரங்களாம் பேசும். இப்போ என்ன பண்ணுது, அப்படியே அந்த பக்கம் பெல்ட்டி அடித்து இரும்பான கார்த்தியை மட்டும் டார்கெட் பண்ணுது. என்ன காரணம்னா முத்துப்பாண்டியன் இவங்களாம் வெளியே போகும்போது ஒரு வார்த்தை வந்து போட்டார், நீங்கள் நேராக வந்து பனையூர் போகணுன்னா பட்டினமாக்கம் அந்த மாதிரி போய்க்கங்க, ஏன் லயலா காலேஜ் வாசலில் சுற்றுறீங்க அப்படின்னு போட்டார். அதுக்கு முத்துப்பாண்டியனே பதில் கொடுத்துட்டார், நீங்கள் வந்து அறிவாலயம் போகணுன்னா தேனாம்பேட்டைக்கு போங்க, ஏன் வந்து நீங்கள் 40 ஏதோ ஒன்று சொல்லிட்டார். 2 பேருக்கு அந்த காரம் அது இடையில வச்சுக்கிட்டு இந்த பெண் என்ன பண்ணு தொடர்ந்து அந்த இடுமான கார்த்தியாக பர்சனல் அட்டாக் வந்து பண்ணுது. ஏன் பண்ணுதுன்னு யோசிச்சு பார்த்தீங்களா? அவங்க திருப்பி கட்சிக்குள்ளே வரவே கூடாது. இதெல்லாம் திட்டமிட்டே வெளியே இருந்து ஆட்களை பண்ண வைக்கிறது. அந்த மாதிரியான ஆட்களில் தான் இந்த பாலா ஒருத்தர். ஏன் அவ்வளோ வேணுமோ, ஏன் வந்து சீமான் மேலே அவ்வளோ வேணுமோ? நீ உன் சேனலை வளர்த்ததே சீமானை வச்சு தானே வளர்த்தீங்க. இவர் சேனலை வளர்த்ததே சீமானை வச்சு தான் வளர்த்துக்கிறாரு. நம்மளாவது நம்ம பேசுகிறோம், ஆனால் ஆட்களை கூப்பிட்டு வச்சு இன்டர்வியூ எடுக்கிறது, நாம் தமிழர் கட்சி ஆட்களை வச்சு இன்டர்வியூ எடுக்கிறது எல்லாம் பண்ணிவிட்டு கடைசியில் கட்சி விட்டு யாராவது வெளியே போயிட்டாங்கன்னா உடனே கூப்பிடு, இன்டர்வியூ கொடு அரிக்கிறது. அப்படியே போட்டு செல்லாக அரிக்கிறது. இந்த மூத்த பத்திரிகையாளரை அரிச்சு நீங்கள் நல்லா பாருங்கள். அந்த மூத்த பத்திரிகையாளருக்கு சீமானவர்களை எதிர்க்கிறதுக்கு ஏதாவது ஒரு 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 இது இருக்கா? இல்லை. அவர் தொடர்ந்து நாம் தமிழர் கட்சிக்கு ஆதரவாக அவர் வீடியோ போட்டிருக்காரு. இப்போ நாம் தமிழர் கட்சி அவர் எதிர்த்தாருன்னா அவர் சேனலில் வியூஸ் போகுமா? போகாதுங்க, பார்க்க மாட்டாங்க மக்கள். வந்து ஒரு நாம் தமிழர் கட்சிக்காரங்க சரி, நானும் சரி, தனிப்பட்ட முறையிலும் சரி, ஐயா மூத்த பத்திரிகையாளருக்கு ஏன் நாங்கள் சப்போர்ட் பண்ணோம்? அவர் சீமானுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்கிற ஒரே காரணத்தினால தான். அப்படி இருக்கவங்கள சீமானுக்கு எதிராக பேசினா, அப்படி இவர் எதிராக ஒரு வீடியோவில் பேசிட்டார், நம்மளும் விட்டுட்டோம். ஆனால் விட்டுருவோம். இந்த மனுஷன் போய் கார்ட்டூனிஸ்ட் பாலா போய் தொடர அவர் அடுத்த ஒரு இன்டர்வியூ எடுத்து மொத்தமாக பிரித்து விட்டார். சொல்லுங்கள் பயப்படுறீங்க நீங்கள். அப்படி போய் அவரை போய் அட்டு புட்டுங்கிறது வார்த்தையை. இந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இப்படிலாம் வீடியோ போட்டு உட்காந்துருக்காரு இந்த கார்ட்டூனிஸ்ட் பாலா. அவருக்கு என்ன தான் வன்மோன்னு தெரில. பல அண்ணன்கள்கிட்ட கேட்குறேன், அடுத்த வீடியோ போடணும், அண்ணங்கள்கிட்ட கேட்டுட்டு, ஏங்க இவர் வந்து இவ்வளோ வன்மா நாம் தமிழர் கட்சி மேலே சீமான் ஏன் தோத்தாருங்கிறது ஊருக்கே தெரியுமே. சீமான் இலவசம் கொடுத்தா தான் ஜெயிச்சிருப்பாரு. விஜய் அவர்கள் மக்களை ஏமாற்றிட்டாரு, மக்களுடைய அந்த இதை ஏமாற்றிட்டார். இந்த சதுரங்க வேட்டையை சொல்கிற மாதிரி மக்களுடைய ஆசை என்ன? ஆசை தான். அந்த ஆசையை நம்ம தூண்டு, அப்போ தான் ஜெயிக்க முடியும். நல்லது பண்ணால் ஜெயிக்க முடியாது, அதான் நடக்குது. வேறு என்ன? திமுக எப்படி ஜெயிக்கிறாங்க? நல்லது பண்ணி ஜெயிச்சாங்களா? 1000 ரூபா கொடுத்தாங்க ஜெயித்தாங்க, 2000 3000 ஓட்டு கொடுத்தாங்க ஜெயித்தாங்க. அதை வழியை பண்ணால் தான் ஜெயிக்க முடியும். இதெல்லாம் வெளிப்படையாக தெரிஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து ஒழிச்சு பறிச்செல்லாம் பேச முடியாது. சீமான் தோற்றது காரணம் ஒரே காரணம், விஜய் அவர்கள் ஜெயித்தது காரணமும் ஒரே காரணம், நான் வந்தால் 2000 கொடுப்பேன், 6 சில்லறை கொடுப்பேன் அப்படின்றதான் காரணம். சீமானை பிடிக்கலன்னு சொல்லி யார் விஜய்க்கு ஓட்டு போடல, விஜய் 2500 கொடுக்குறா, 6 சிலிண்டர் கொடுக்குறா அப்படின்னு ஓட்டு போட்டாங்க. அதான் உண்மை. அது தெரிஞ்சுக்கிட்டே என்ன பண்ணுறது? சீமான் சரியில்லை, சீமான் திமுக அப்படி போயிட்டார் இப்படி போயிட்டாருங்கிறதெல்லாம் வந்து வெக்கக்கேடு.
இவருடைய கருத்துக்களை சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.